எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரே ஒரு வழி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏகப்பட்ட வழி இருக்கு. இல்ல இல்ல, ஒரே ஒரு வழி இருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதிகாலையில் எழுந்த உடனே நீங்க இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு செல்போன் எடுத்து நோண்டுற வேலையை வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போகிறவர்களா இருக்கு. மறந்துவிடாதவங்க பிரியமானவங்க, உங்க ஆசீர்வாதத்துக்கு முக்கிய காரணம் இந்த வேதம் தான், செல்போன் இல்லை. சத்தி, இன்னைக்கு மெசேஜ் வேற லெவல்டா. எத்தனை பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஆனா நீ தாண்டா ஒண்ணுமே வந்து சொல்லவே இல்லை. அவன் எல்லாம் இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. நீ நேரம் ஒண்ணுமே சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கூட இருந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் கூட பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னாடே டேய் நோவா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் வந்து நீ புகழ்ந்தாங்கன்னு சொல்றையே, நீ பண்ண நீக்கு பிரசங்கத்துக்கு உன் வாழ்க்கையோ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னடே பாஸ்ட்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சுனே ஜோம் பண்ணாம இப்படி போன நோண்டிட்டு இருக்கிற உனக்கே நல்லா இருக்குதாடா? எல்லாம் எப்பதான் திருந்து போறியா போடா. ஏண்டா, உன் வாழ்க்கையில் இல்லாத ஒண்ண பலிபிடத்துல நின்னுட்டு கொஞ்சம் இல்லாத ஒண்ண பலிபிடத்துல நின்னுட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாம எப்படா பிரசங்கம் பண்ற? இதுல நீ ஊழியக்காரன்னு சொல்லிட்டு வர எல்லாரும் என்னை புகழ்ந்தாங்க இப்படி பீத்திக்கிறைய. யோசிச்சு பாரு, ஆண்டவர் உன்னை புகழ்ந்து இருப்பாரா? காலையில எந்திரிச்சுடனே மணி கணக்குல உட்காந்து செல்போன்ல யூடியூப் தான் பாத்துட்டு இருக்கிற. ஆனா பலிபிடத்துல நின்னுட்டு வாய் கூசாம பிரசங்கம் பண்ற, எந்திரிச்சுடனே பைபிள் படி ஜோம் பண்ணு, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம்னு. உன் வாழ்க்கையில இல்லாத ஒண்ண நீ பலிபிடத்துல நின்று பேசி 1000 பேர் உன்னை புகழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. உன்னை படைச்ச ஆண்டவர், உன்னை ஊழியத்துக்காக அழைச்ச ஆண்டவர் சூப்பர் நோவான்னு சொல்லுவாரு. அதுதான்டா உண்மையான ஒரு அப்ரிசியேஷன், அதுதான் உண்மையான பாராட்டு. அந்த ஒரு பாராட்டுக்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்து பாரு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் திருந்திட்டா நல்லா இருக்குமே. சபை எழுப்புதலை நோக்கி பயங்கரமா போயிருமே. ஆண்டவரே நன்றி ஏசப்பா, நன்றி கோடி கோடி நன்றி கர்த்தாவே, கோடி நன்றி.